எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம லக்னக்காரர்களுக்கு குருதசை நடப்பில் வரும் பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன். இது நெருப்பு ராசி, சிர ராசியும் கூட. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த குரு தசையானது நடப்பில் இருக்கும்போது சூரியனுடன் இணைவு பெற்றால் இவர்களுக்கு யோகமான பலனையே இந்த குரு பகவான் தருவார். இது சிவராஜ யோகம். தகப்பன் வழி உறவுகள் மூலமாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், குழந்தைகளால் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் இவர் கொடுப்பார். அத்தகைய வகையில் இந்த குரு தசையானது இங்கே சிம்ம லக்னக்காரர்களுக்கு வருவது மிக சிறப்பு. இங்கே ஆட்சி பலம் பெறுவார் தனுசில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தையே பார்ப்பதனால நீங்கள் மிக நல்லவராகவும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் உடையவர்களாகவும் தகப்பன் வழி உறவுகள் மூலமாக நன்மையும், அதே போல் உங்களால் பிறருக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பும், அரசு துறைகளில் உயர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் இங்கே 8ஆம் இடத்தில் அமரும் பட்சத்தில் இங்கே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தருவார். இவருடைய பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக. இது சிறப்பான ஒரு நன்மை. குடும்பம், அதே போல் வருமானம், உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் பிறரிடம் மதிப்பு, இது போன்ற அமைப்புகளை நல்ல விஷயங்களை இந்த குரு பகவான் தருவார். அதே போல் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு குரு தசையானது எந்த வயது காலங்களில் வரும்? இங்கே மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதல் தசையானது கேது தசை. இவர்களுக்கு 7வது தசா அமைப்பாக வரக்கூடிய தசா அமைப்பு தான் இந்த குரு தசை. இவர்களுக்கு 65 வயதிற்கு மேலே இந்த குரு தசையானது வரும். இந்த 65 வயதிற்கு மேலே வரக்கூடிய குரு உங்களுடைய லக்னத்தை பார்த்திருந்தாலோ, உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்த்திருந்தாலோ, இல்லை எந்த பாவத்தை பார்த்திருந்தாலோ, அவர் எங்கே அமர்ந்திருந்தாலும் சூரியனுடன் தொடர்பு பெற்றிருந்தால் உங்களுக்கு இந்த வயது காலங்களில் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் அதே நோய் தொற்று இல்லாமல் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு. 65 வயது காலங்களிலும் 16 வயதை போல ஒரு இளமையான ஒரு பருவத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு புத்துணர்ச்சி, புதுப்பொலிவுடன் நீங்கள் இருப்பீங்க. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு தசையானது 50 வயது காலகட்டத்தில் வரும். இந்த 50 வயது காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த குரு தசையானது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தரும். 50 வயதுகளில் ஒரு கிட்டத்தட்ட ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா இந்த 50 காலகட்டங்களில் அனைத்து விஷயங்களிலும் இங்கே தன்னுடைய பிள்ளைக்கு வரன் தேடி திருமணம் செய்வது, பிள்ளைக்காக ஒரு வேலையை வாங்கி தருவது, அவர்களுக்காக சொத்தை சேர்த்து வைப்பது, இது போன்ற ஒரு கடமைகளை ஆற்றக்கூடிய வயது தான் இந்த 50 வயது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குருதசையானது சிம்ம ராசி நண்பர்களுக்கு, லக்ன நண்பர்களுக்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடியது. அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத வகையில் நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் தருவார். அத்தகைய வகையில் 50 வயதுகளில் வரக்கூடிய இந்த குரு தசையானது சிம்ம லக்னக்காரர்களுக்கு நன்மைகளை தருவார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவார். குழந்தைகள் இங்கே 5ஆம் இடத்தை பார்த்திருந்தால் சிம்ம லக்னத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்வை செய்தால் உங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களையும் சாதிக்க பிறந்தவர்களாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தெய்வ அனுகூலம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள்.
அத்தகைய வகையில் இந்த குருதசை 50 வயதில் வரும் காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய குலதெய்வ அனுகூலத்தை பெற்ற ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அடுத்ததாக உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் 36-30 வயதுகளில் வரும். இந்த உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இங்கே சூரியனே இந்த சுய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் நீங்கள் மிகவும் வலிமை பெற்றவர்கள். உங்களுடைய ஆற்றல் மிக கம்பீரமான ஒரு அமைப்பை உடையதாக இருக்கும். இந்த 36-30 வயது காலகட்டங்களில் வரும் பட்சத்தில் சிறப்பான நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுடைய சுய நட்சத்திரத்திலே சூரியன் அமர்ந்திருந்தால் சிறப்பான நன்மைகள். அதே போல் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணம், குழந்தை இந்த போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம லக்னம் ராசி நண்பர்களுக்கு இந்த குருவானவர் 5ஆம் இடத்தை பார்த்திருந்தாலும், உங்களுடைய ராசி லக்னத்தை தொடர்பு பெற்றிருந்தாலும் நல்ல புத்திரர்கள் அமையக்கூடிய அமைப்பும், அதே போல் வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகளில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இந்த குரு பகவான் தருவார். குரு பகவான் இணைவு பெற்றாலும் பார்த்தாலும், இணைவு பெறுவதை விட அவர் பார்ப்பது மிக சிறப்பான நன்மைகள் இருக்கும். அவருடைய தசைகளில் இவர்களுடைய நண்பர்களுடைய அமைப்பை பார்த்திருந்தால் சந்திரன், சூரியன், செவ்வாய் இது போன்ற இவருடைய அணி லக்னக்காரர்களை பார்த்திருந்தால் சிறந்த யோக நன்மைகளை தருவார். அத்தகைய வகையில் இவர்களுடன் இணையும் போது நன்மைகளும், குருதசை நடப்பில் இருக்கும்போது பாவகிரகமான ராகு, சனி, கேதுவுடன் இணைவது கூட கேளை யோகம் என்ற கோடீஸ்வர யோகத்தை தருவார். தேய்பிறை சந்திரனுடனோ இல்லை ராகு சனியுடன் இணைந்தோ பார்த்தோ இருந்தால் அந்த தசைகள் சிறப்பளிக்கும். குரு தசை ஓரளவு சுமாரான பலன்களும், குருவுடைய காரகத்துவ வழிகளில் உங்களுக்கு கெடுதலான பலன்களும் நடக்கும். அத்தகைய வகையில் இவர் சிம்ம லக்னக்காரர்களுக்கு 12 பாவங்களில் அமைய பெற்றிருந்தால், சிம்மம் முதல் கடகம் வரை 12 வீடுகளில் இவர் குரு அமர்ந்திருந்தால் எத்தகைய நன்மைகளை செய்வார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுடைய லக்னத்திலே குரு அமர்வது இங்கே நட்பு நிலை அடைவார். இவர் உங்களுக்கு மிகவும் பிடித்த நண்பர், நல்லவர், மந்திரி. உங்களுக்கு நீங்கள் ராஜா, உங்களுக்கு யோசனை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பர், மந்திரி உங்களுடைய லக்ன ராசியிலே அமர்ந்திருப்பது மிக சிறப்பு. 5 கூடியவரும் 8 கூடியவரும் உங்களுடைய லக்ன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். இது சிறப்பான நண்பர். 5ஆம் வீட்டு பலனை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு, அதுவும் நட்பு பலத்தில் இருக்கிறார். அதனால் நன்மையே செய்வார். நீங்கள் மிகவும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாகவும் இந்த உலகத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அதே போல் 2ஆம் இடம் குடும்பம், வருமஸ்தானம், இது புதனுடைய வீடாக இருந்தாலும் கூட தன்னுடைய பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்து ஆயுள் பலத்தை வலிமைப்படுத்துவார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிதூர பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். 2ஆம் இடத்தில் அமர்ந்து வருமானம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை அளிப்பார். 3ஆம் இடம், இங்கே 3ஆம் இடத்தில் பகைத்தன்மை அடைவார். இங்கே அமைவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகள் இல்லை. இவருடைய பார்வை பலன் சிறப்பான நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். நல்ல கணவன் மனைவி அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நண்பர்கள் அமைவாங்க, நல்ல கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் இருக்கும். லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகளில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அமைப்பை இங்கே தருவார். இவருடைய 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்துல இவர் நட்பு நிலவை தன்னுடைய சகோதரன் வீட்டில் அமர்வது போல இங்கே அவர் உணர்வார்.
இது நட்பு வீடு, செவ்வாயினுடைய வீடு விருச்சிகம். அதனால் இவர் இங்கே அமரும்போது சிறப்பான நன்மைகளை தருவார். 5ஆம் வீட்டை தன் வீட்டையே பார்ப்பார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவார். அதே போல் தன்னுடைய 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவானவர் இங்கே 12ஆம் இடத்திலே உச்ச அமைப்பும் பெறுவார். இங்கே பார்வை செய்யக்கூடிய இந்த குரு பகவானவர் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு தொடர்பு மூலியமாக நன்மைகளை தருவார். இவர் 5ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவார். நல்ல குழந்தை அமைப்பு, பூர்வீகம் சார்ந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு, அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே தருவார். அதே போல் இவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய லக்ன ராசியையும், அதே போல் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்வை செய்வார். இந்த 3 இடமும் சிறப்பு தர வகைதான். நல்ல தந்தை வழி உறவுகள், உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும், லாப உயர்வு, மூத்தவர் வகையில் அனுகூலம். அதே போல் லக்னத்தை பார்க்கும்போது நல்ல உடல் தேகம், ஆரோக்கியமான உடல் அமைப்பு, நல்ல மனது, இது போன்ற அமைப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது எல்லாமே தருவார். 6ஆம் இடத்துல இங்கே நீச்ச அமைப்பு பெறுவார். நீச்ச அமைப்பை பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஆனவர் இவருடைய பார்வை 10% மட்டும்தான் இங்கே பலன் தரும். 12ஆம் இடத்தை பார்ப்பார். இங்கே 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் வகையில் சில நன்மைகளை தருவார். இவருடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், இவருடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், அதே போல் இவருடைய 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் பார்வை செய்வார். இதில் 10% பார்வை சிறப்பான நன்மை அளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்ப அமைப்பு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலும், தொழில் அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பும் நன்மைகள் இருக்கும். 6ஆம் இடத்தில் குரு அமர்வது என்பது நோயில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தாலும் கூட எதிரிகளால் தொல்லை, அதே போல் வேலை அமைப்புகளில் குளறுபடி. ஏன்னா குரு மந்த அமைப்பை தருவார். அவர் அமரக்கூடிய அமைப்பு ஆனது பெரிய அளவில் வளர்ச்சி அடையாது. அதனால் உபஜயஸ்தானங்களில் பாவகிரகங்கள் அமைவது தான் சிறப்பு. அந்த வகையில் 6ஆம் இடத்தில் குரு அமைவது அவ்வளோ சிறப்பில்லை. 7ஆம் இடம் இது வெகு சிறப்பு. 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய லக்ன ராசியை தொடர்பு படுத்துவார். இது நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக இவருடைய 9ஆம் பார்வை 3ஆம் இடம், நல்ல சகோதரர்கள், முயற்சி எடுப்பதில் வெற்றி, இது போன்ற அமைப்புகளை தருவார். இவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து சிறப்பிப்பார். அதே போல் இவருடைய 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்த்து நல்ல மூத்த சகோதரம், சித்தப்பன் வகையில் நல்ல ஒரு மேன்மை, அபிலாசைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் தருவார். இவர் 7ஆம் இடத்தில் அமர்வது கூட ஒரு சிறப்பு தான். இங்கே நட்பு வளவும் கும்பத்தில் அமர்றாரு. இது நன்மை தான். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடும், அதனால் நன்மை, கூட்டுத்தொழில், நல்ல கணவன் மனைவி உறவுகள்லாம் இங்கே சிறப்பான ஒரு அமைப்பை தரும். 8ஆம் இடம் இங்கே ஆட்சி பலம் பெறுவார். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே தருவார். இவருடைய 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்த்து நல்ல குடும்பம், வருமானம், இது போன்ற அமைப்பை தருவார். 9ஆம் இடம் மேசமாக வருது. இங்கே நட்பு நிலையை பெறுவார். இங்கே அமரக்கூடிய குரு பகவானவர் நல்ல தகப்பன் வழி உறவுகள், ஆலய பணி, உங்களுடைய சொந்த ஊரில் பெரிய மனிதர் தோற்றம், இது போன்ற அமைப்புகளை தருவார். இவருடைய பார்வையானதும் சிறப்பான நன்மைகள் தரும். இவருடைய பார்வையானது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி லக்னத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானது நல்ல சகோதர அமைப்பை தருவார். அதே போல் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்து நல்ல குழந்தைகள், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இது போன்ற அமைப்புகளை தருவார். 10ஆம் இடத்தில் அமர்வது என்பது அவ்வளவு சிறப்பில்லை. இங்கே பகைத்தன்மை அடைவார். இருந்தாலும் இங்கே இவருடைய பார்வையானது சிறப்பை தரக்கூடிய வகையில் குடும்பஸ்தானம், அதே போல்
உங்கள் 7ஆம் பார்வையாக இங்கே விருச்சிகத்தை பார்ப்பார். வண்டி வாகன யோகம். 9ஆம் பார்வையாக 6ஆம் இடம், நல்ல வேலை வாய்ப்புகள் இது போன்ற அமைப்பை தருவார். லாபஸ்தானத்தில் இங்கே குரு வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து சில அபிலாசைகளை பூர்த்தி செய்வார். இவருடைய பார்வையானது 5ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த இடம் சிறப்பிக்கும். குழந்தைகள், தெய்வ அனுகூலம் இது போன்ற அமைப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள். 12ஆம் இடம் இங்கே உச்ச அமைப்பை பெறுவார். இங்கே உச்ச அமைப்பை பெற்று 5ஆம் வீட்டு பலனையும் 8ஆம் வீட்டு பலனையும் 12ஆம் இடத்தில் இருந்து இவர் செய்வார். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு தொடர்பு மூலயமாக வெற்றிகள், வாய்ப்புகள் இது எல்லாமே கொடுப்பாரு. அதே போல் இங்கே உச்ச அமைப்பு பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஆனவர் இது வந்து கடகத்தில் அமர்வதனால கடல் கடந்து சென்று வணிகம் நடத்தி அதன் மூலமாக ஆதாயம் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. திரவிய பொருட்கள் மூலயமாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிகள், பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளை தருவார். இங்கே சந்திரனும் இணைவு பெற்றிருந்தால் பால் மாடு, பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை, ஆதாயம், அனுகூலம் இருக்கும். இங்கே சூரியனுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகர் வெளிநாட்டு மூலயமாக ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற அமைப்புகளை தருவார். இங்கே சனி, ராகு தொடர்பு பெறக்கூடாது. குரு தசையானது சிறப்பாக இருக்காது. ராகு, சனி தசைகள் சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். பொதுவாகவே இந்த சிம்ம லக்ன ராசிக்காரர்களுக்கு குரு தசை வருவது என்பது சிறப்பு தான். குரு பெயர்ச்சி கூட இந்த சிம்ம லக்னக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அவர் நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லும் போது 5, 12ஆம் இடத்தில் அமரும்போது கூட சிறப்பான சில நன்மைகளை தருவார். அதே போல் இவர் வந்து 11ஆம் இடத்தில் அமரும்போது கூட இவருடைய பார்வை சிறப்பான இருக்கும். அபிலாஷைகள் பூர்த்தி அடையும். பாக்கியஸ்தானத்தில் நட்பு வளம் பெற்று அமர்வதும் சிறப்பு. இந்த இடங்களில் அமரும்போது இவர் சிறப்பான நன்மைகளை தருவார். குடும்பஸ்தானத்தில் அமரும்போது கூட வருமானம், நல்ல வார்த்தைகள், அதே போல் இவருடைய பார்வையானது நல்ல வேலை, எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக நன்மைகள், அதே போல் தொழில் அமைப்புகள் சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்கும். குரு ஆனவர் மிகுந்த ஒளியை தரக்கூடியவர். ஒரு 10% ஒளியை வந்து குரு தரார்னா 30% ஒளியை சூரியன் தருவார். 2 ஒளி கிரகங்களும் இணையும் போது அவர் பிரகாசமான விஷயங்களில் மின்னுவார். அத்தகைய வகையில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜொலிக்கக்கூடியவர்களாக சிம்ம லக்ன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு குருதசை நடப்பில் வரும்போது அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.